ஒரு ஊரில் ராஜாவும் ராணியும் இருந்தாங்களாம். அவங்களுக்கு வந்து 2 பசங்களை வந்து பக்கத்து ஊர்லேருந்து 2 பசங்க வந்தாங்களாம். அவங்க 2 பேர்த்தில் ஒருத்தவங்களை வந்து நீங்கள் ராஜாவாக செலக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிடுவாங்களாம். 2 பேருமே வந்து எப்படின்னா ரொம்பவே புத்திசாலி, நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்களாம். உடனே அந்த 2 பேரையும் கூட்டிகிட்டு போயிட்டு உட்கார வச்சு, அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்க, அப்படியே ஓலையில் தான் எழுதணுமா. அதனால் 2 பேர்த்துக்கும் ஒரு ஓலை மாதிரி கொடுத்து, ஒரு பெண்ணு மாதிரி கொடுத்து, உங்களுக்கு என்ன தெரிஞ்சதோ எழுதி வைங்க, ஆனால் இதில் வந்து எழுதி வைக்கணும், பெருசாக எழுதணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதனால் என்ன பண்ணுவான்னா, ஒருத்தன் வந்து என்ன பண்ணுவான், அந்த ஓலைச்சுவடியில் ஃபுல்லாக அப்படியே என்ன பண்ணுவான்னா, ஒரு இடம் கூட விடாமல் அப்படியே ஃபுல்லாக ஏதோ எழுதி வச்சுட்டு வந்துடுவான். இன்னொருத்தன் என்ன பண்ணுவான்னா, அந்த ஓலைச்சுவடியில் ஒரே ஒரு லெட்டரை மட்டும் அப்படியே, அதாவது ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் அப்படியே பெருசாக போட்டு எழுதி வச்சு அப்படியே அழகாக முடி கொடுத்துருவான். உடனே கொடுத்து சரி சொல்லிட்டு 2 பேர்த்தில் யார் வின் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு போய் வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் அந்த ஓலைச்சுவடியை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அதை அப்படியே பார்க்க மாட்டாங்க. ராஜாவும் ராணியும் அதை அப்படியே அந்த ஓலைச்சுவடியை கட்டி என்ன பண்ணுவாங்கன்னா 20 நாடுகளுக்கும் பார்சல் பண்ணி அனுப்பிச்சிடுவாங்களாம். அது எப்போ வருதோ அப்போ தான் செலக்ட் பண்ணுவோன்னு முடிச்சிடுவாங்க.